பெரிய வீட்டு பொண்ணாத்தா ஒத்த ரூபா தந்தாங்க. ஒத்த கடை சந்தைக்கு இப்ப நானும் போறேங்க. ஒத்த கடை சந்தையிலே கொட்டை பாக்க வாங்கணும். கொட்டை பாக்க வாங்கி பூட்டு கருப்பட்டியும் வாங்கணும். என்ன இந்த அட்ரஸ்க்கு நீயே படிச்சு சொல்லு. மலைச்சாமி தேவர், சவுத் சிவன் கோயில் தெரு. வடக்கு சிவன் கோயில் தெரு, தெற்கு சிவன் கோயில் தெரு ரெண்டும் இங்க இருக்குது. நீ இன்னமும் புதுசா மூணாவதா சவுத்துங்கிறிய. நான் கோவில்ல ஆடுற கூத்த பாத்திருக்கிறேன், ஆத்துல நீந்திர வாத்த பாத்திருக்கிறேன், சேத்துல நடுற நாத்த பாத்திருக்கிறேன். ஆனா சவுத்த பார்த்தது இல்ல. சவுத்துனா என்ன? சவுத்துன்னா தெற்கு, நார்த்துன்னா வடக்கு. நீ கைய மடக்கு. நீ வாத்தியாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்ட, சவுத்துன்னா தெற்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்ட. தெற்கு இந்த பக்கம் இருக்குதா இல்ல அந்த பக்கம் இருக்குதான்னு சொல்லிட்டீங்கன்னா நீ இந்த பக்கம் போகணுமா இல்ல அந்த பக்கம் போக கூடாதா, இல்ல இந்த பக்கம் போக கூடாதா, இல்ல அந்த பக்கம் போகணுமாங்கிறதையும் சொல்லிடுவேன். இப்ப சொல்லு, தெற்கு எந்த பக்கம் இருக்கு? ஐயோ ஐயோ ஐயோ, சொல்லிட்டு அடிச்சுக்க, சொல்லிட்டு அடிச்சுக்க. உங்களை அடிக்க முடியல, அதனால அவரே அடிச்சுக்கிறாரு. கொஞ்சம் போற ஒன்னு அடிக்கிறேன். ஏங்க செருப்பால அடிச்சுக்கிறீங்க? இவங்கிட்ட அட்ரஸ் கேட்டதுனால என்ன நானே செருப்பால அடிச்சுக்கிட்டேன். நானும் உங்களை மாதிரி தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோணிக்கிட்ட அட்ரஸ் கேட்டேன். அன்னைக்கானதான் இந்த அறுவடை. அதுக்கப்புறம் முடி முளைக்கிறதுக்கு உண்டான அறிகுறியே தெரியல. இருந்தாலும் இந்த நிலைமை எனக்கு வராது. எப்படியா சொல்ற? ஏற்கனவே இது வழுக்க பாறை. உன் தலையில இவ்வளவு முடி இருக்க, நீ ஏதாவது அட்ரஸ் கேள. அதுக்கு ஏதாவது இருக்க வேணும் பாரு. இவனுக்கு கிடக்குறானுங்க. பெரிய மாட்டி, நான் ஊர்கிட்ட வந்து பேசிக்கிறேன்டா. என்ன கவுண்டர், என்ன பார்த்தது கால்ரா பாக்குறீங்க? இல்ல வருஷம் போறதுச்சான்னு பார்த்தேன். வருஷத்துக்கு ஒரு முறை தானே நீங்க குடிக்கிறது. இன்னைக்கு பட்டு சட்டை பட்டு வேட்டியோட வந்து நின்னு எனக்கு ஆச்சரியமா போச்சு. உங்களுக்கு பெருமை பத்தாது. மண்டு மண்டு மண்டு. எனக்கு நம்ம சரசுக்கு 4 கல்யாணம். ஆமா, இவர் பெரிய சார்லஸ். உலகமே திரண்டு வர போகுது. அழகு, நம்ம சரசுன்னு என்கிட்ட சொன்ன மாதிரி 4 பேர்கிட்ட சொல்லிக்காதீங்க. அப்புறம் தாலி கட்டுற நேரத்துல கியூல வந்து நிப்பானுங்க நான் நீன்னு. அழகு, என் கல்யாணத்தை நீங்க பார்த்தது இல்லையே. அப்ப நான் பெருக்கலையே. ரொம்ப நல்லதா போச்சு. கூட்டமும் நான் கூட்டம், உங்கூட்டு கூட்டம் எங்கூட்டு கூட்டமா கோகுள்ளன்னு ஊரே திரண்டு வந்து நின்னுச்சு. கூட்டத்தை என்னால சமாளிக்கவே முடியலம்மா. கல்யாணத்துக்கு மொய் மாத்திரம் விடவே இல்ல. ஏன் இப்படி எல்லாம் போய் சொல்றேன்? நம்ம கல்யாணம் அப்படியா நடந்தது? என்ன கூட்டிட்டு ஓடி போய் தானே தாலி கட்டிட்டேன். அதுவும் இல்லாம தாலிக்கிற வாங்க கூட உன் கையில காசு கிடையாது. இது இருக்கிற அருணா கௌதம் தான் என் கழுத்துல கட்டினேன். அதோட ஞாபகம் இல்லையா? ஆமா, அதுக்கப்புறம் நான் அருணா கீரை கட்டுறது இல்ல. அப்ப எப்படி கோவம் கட்டுறீங்க? இப்ப எல்லாம் கட்டுறது இல்லம்மா, ஒட்டிக்கிறேன். ஏண்டி விவசாய கட்டதனமா பேசிட்டு இருக்கிற? அழகே, அவ சொல்றதே நம்பாதீங்க. நீங்க தைரியமா போங்க. கல்யாணத்துக்கு நான் வர்றேன். சரி கவுண்டர், சுகமாத்தான் இருக்கு. இன்னும் ஒரு முறை வந்து தள்ளி விட்டு போயிடு. ஏன் கொண்டீங்க அழுகுற? இப்ப என்னாச்சு உனக்கு? சொல்லிட்டாரு. நான் அழுதுட்டு தான் சொல்லுவேன். அது வரைக்கும் பொண்டி காத்துக்கிட்டு இருக்கணும். இப்ப நான் அழுது முடிச்சுட்டேன். சொல்லட்டுமா? இப்ப கோணங்கி சொல்லணும். அது சொல்றேன். நான் தான் அதிர்ஷ்டம் கட்டு போய் இப்படி அழகும் இல்லாம ஆய் அப்படி இல்லாம அனாதையா வளர்ந்துட்டேன். என்ன கண்ணாலம் பண்றதுக்கு ஒரு பொட்டாட்டியும் கிடைக்க மாட்டா, காதல் பண்றதுக்கு ஒரு காதலையும் கிடைக்க மாட்டா. அத நினைச்சனா அழுக வந்துருச்சு. நேரம் கால கூடி வந்தா பொண்டாட்டி என்ன காதலியே கிடைப்பா. நெசமாவா? சத்தியமா. அப்படிதான் என் கையில அடிச்சு சொல்லு. கரும்பான கண்ணி பொண்ணு கண்ணாலோ நடக்கும் முன்னு நெஞ்சார சொல்லி விட்டா நாளெல்லாம் திருநாளுதான் பூக்குந்தானே
பொண்டாட்டி வந்து விட்டா பாய் போட்டு படுப்பேன் நானே. ஏன் அப்போ இவ்வளவு சந்தோஷமா பாடுறீட? உங்க வாழ்க்கையில அப்படி என்ன பெரிய டர்னிங் பாயிண்ட் வந்துருச்சு? வரல, வர பாக்குது. பாக்குறதுக்கே பாட்டுன்னா வந்துட்டா ஆட்டந்தா. சும்மா தவள் தலையா, நீ சொல்லப்பு. சொல்ல மாட்டேன். நல்ல கண்ணு கேக்குறோம்ல, சொல்லுடா. நல்ல கண்ணு, நீ இப்படி எல்லாம் சிரிச்சா நான் சொல்ல மாட்டேன். சிரிக்கவே மாட்டேன். நீ விஷயத்த சொல்லப்பு. நான் அரச மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தேனா, பொன்னி வந்துச்சு. உனக்கு ஒரு பொண்டாட்டியும் காதலியும் கடப்பாட்டு சொல்லிச்சு. அது சொன்ன வாக்கு எங்க பழிச்சிடுமோங்கிற நம்பிக்கையில தான் சந்தோஷத்துல பாட்டு பாட்டேன். பொண்டாட்டி கிடைப்பான்னு சொன்னா சரி வச்சுக்குவோம். சரி நீயே வச்சுக்கோ. ஒரு காதலி கிடைப்பான்னு சொன்னா அதையும் சைடுல வச்சுக்குவோம். சரி நீயே வச்சுக்கோ. ஒரு வப்பாட்டி கிடைப்பான்னு அவ சொல்லலையாடா? இவனுக்கு வப்பாட்டி தான் என்னன்னு தெரியாதுன்னா. இல்ல தெரியும். தெரியுமா? தெரியுமாப்பா? வப்பாட்டினா என்னடா? வயசுக்கு வந்த பொண்ண யாருக்கும் தெரியாம ஆத்தங்கரைக்கோ குளத்தங்கரைக்கோ தள்ளிக்கிட்டு போய் தொட்டு தொட்டு பேசினா அதுக்கு பேரு காதலி. அதே பொண்ண அப்பா தான் பார்த்து கட்டி வச்சா அதுக்கு பேரு பொண்டாட்டி. அது சரி, வப்பாட்டிக்கு வாடா. அவசரப்படாதீங்க, இருங்க சொல்றேன். உங்க 3 பேரு பொண்டாட்டியையும் உங்க 3 பேருக்கும் தெரியாம நான் வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேரு வப்பாட்டி. ஐயோ பாவம் கோணைக்கு உன்னை எதுக்காக அடிக்கிறீங்க? நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. உங்க பொண்டாட்டிய உங்களுக்கு தெரியாம நான் வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் தானே வப்பாட்டி. ஐயோ 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 ஏம்பா, அந்த வாத்திய கோஷ்டி ஏன் உன்னை கோஷ்டியை சேர்ந்து அடிச்சுட்டு போறாங்க? நான் சொல்ல மாட்டேன். சத்தியமா நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமா நான் சொல்ல மாட்டேன். என் உசிரே போனாலும் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அத முதல்ல சொல்லு. அவனுங்க அடிச்சதுக்கான காரணத்தை உங்ககிட்ட சொன்னா நீயும் ஒரு கோஷ்டி சேர்த்துக்கிட்டு வந்து என்ன அடிப்ப. அதனால நான் சொல்ல மாட்டேன். நீ மருதமுத்து தானே? அன்ன சத்திரம் 1000 கட்டல், ஆலயம் 10,000 நாட்டல். என்னடா சார், நம்ம பசுமாட்டுக்கு பருத்தி கொட்டையெல்லாம் அரைச்சு வச்சுட்டேன் சார். உங்க வேஷ்டி துணிமணி எல்லாம் தோச்சு போட்டேன் சார். ஆடிக்கிட்டு இருந்த நாற்காலிய ஆசாரி கிட்ட கொண்டு போய் நிக்க வச்சுட்டேன் சார். இப்ப உட்காரலாமா சார்? சரி சரி, போய் உட்கார்றா. டேய் வாடா. என்னடி? என்னங்க என் சேலை துணிமணி எல்லாம் தோச்சு போடாம ஓடி வந்துட்டாங்க. முதல்ல தோச்சு போட்டுட்டு அப்புறமா படிக்க சொல்லுங்க. சார் சார், எழுதி போறத படிச்சுட்டு போறேன் சார். சாயங்காலம் பள்ளிக்கூடம் முடிஞ்சோன்னு எல்லா வேலையும் முடிச்சிடுறேன் சார். படிச்சு கிழிக்க போற வாடா. ஏண்டா கோணங்கி அனாத பையல, உனக்கு எதுக்குடா படிப்பு? முதல்ல வேலை செஞ்சுடா, போடா. வாடா போடா போடா, அனாத பையல. ஏத்த பேசுற, போடா 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 போடா. அங்க பாக்குறீங்க, பாடத்தை கவனிங்க. அன்ன சத்திரம் 1000 கட்டல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். பத்து கொடுக்கிற வாஜாரியே கல்லால் அடிச்சிருக்கானா? இவன் இங்க எங்க உருப்படியாக போறான்? டவுன்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வச்சாதான் இந்த நாய்க்கெல்லாம் புத்தி வரும். தப்பி கூட தவறான வழியில பையன் போயிடக்கூடாதுன்னு என் மனசு கடந்து தவிக்குதுடி. நம்ம பையனை நாம பிரியறதே நாளைக்கு அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. நீயா?
என்ன இந்த ஆம்பளை கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம பொம்பளை வர்றது கண்ணுக்கு தெரியல? என்னையா கவுண்டர கடைக்கு சரக்கு வாங்கணும்னு என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனீங்க, கொண்டு வந்து கொடுக்க தெரியலையா? கடைக்கு சரக்கு வாங்கலாம் தான் பணம் வாங்கினேன், ஆனா கடமா இருக்காங்க பத்தல. எது எப்படியோ எனக்கு தெரியாது. நாளைக்குள்ள என் பணம் வந்து சேரணும். நாளைக்குள்ள உங்களுக்கு வருதுமா? நாளைக்கு வருது. நான் வர்றேன். வருது போங்க. மறுபடியும் யாரு? 4 புடவை வைக்க இவ்வளவு நேரம் ஐயா? வீட்டுல அரிசி எல்லாம் ஊற போட்டுக்க எப்பயா வந்து ஆட்டுறது? அதெல்லாம் பொழுது போறதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய வேலை. இப்ப வேண்டிய அவசரம். இந்தா வரும்போது ஒரு கூட தண்ணி தூக்காது. இவதானா? இதுக்கு எங்க விட்டு ஆம்பளை எவ்வளவோ தேவையில்ல. எனக்கு கை கால் அமுக்கி விடுறதோட சரி. கை கால் அமுக்கி விடுறாங்க. உனக்கு கை எங்க இருக்கு கால் எங்க இருக்குன்னே தெரியல. அழகு இங்க வா. கல்யாணத்துக்கு முன்னால கல்லு தடிக்க விழுந்தாலும் கவுண்டர் கடையில் தான் விழுவேன். இப்ப இந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறிய. புருஷனும் பொண்டாட்டி அவ்வளவு அந்யோன்யம் ஆகிட்டீங்களோ? இல்ல கவுண்டர், சரசு என் கூட பேசுறதே இல்ல. விவரம் தெரிஞ்ச பொண்ணு, எங்க பேசினா நேரம் வீணாயிருமோன்னு நினைக்கிறது போட்டிருக்கு. என் வீட்டுக்காரிக்கு அதெல்லாம் தெரியறது இல்ல, பேசியே பொழுத போக்கிடுறான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல கவுண்டர், என் கூட பேசுறது இல்ல, என்ன தொட கூட விடுறது இல்ல கவுண்டர். உன் பொண்டாட்டி பாக்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா இருக்கா. நீ பழனி மேல படிக்கட்டு மாதிரி கோணல் மாடலமா இருக்க. ஏதோ ஒரு பொய்ய சொல்லி நான் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அது இப்ப வந்து உதைக்குது. இங்க பார், நான் ஒரு ஐடியா தர்றேன், அதுபடி நட, எல்லாம் சரியாயிடும். என்ன ஐடியா கவுண்டர்? நீங்க பேசாம மெட்ராஸுக்கு போய் யாரையாவது புடிச்சு ஏதாவது ஒரு வேலையில சேர்ந்து 4 காசு சம்பாரிச்சிட்டு நாகரீகமா வாங்க. அப்புறம் பாருங்க, சரசு காலமெல்லாம் உங்க காலடியிலே விழுந்து கிடப்பா. அப்படியே கவுண்டர்? ஆமாங்க, உடனே கிளம்புங்க. நடிச்சா நீ நான் எங்க சுட்டேன்? நீ தானே பீடிய வாங்கிருந்த. தெரியாம அடிச்சுட்டு மன்னிச்சுக்கப்பா. அண்ணே வாங்கண்ணே. என்னடா சாம்பார், எப்படி இருக்கிற? வாங்க. ஏண்டா சாம்பார், ஊர்ல ஏதாவது விசேஷம் உண்டா? அண்ணே, நீங்க ஊருக்கு போனாலும் போனீங்க, நடக்க கூட நடந்து போச்சு. அப்படி என்னடா நடந்து போச்சு? நம்ம சரசுக்கும் அந்த கோணாங்கி போய் அழகுக்கு கல்யாணமே முடிஞ்சு போச்சு. என்னடா விளையாடுறியா? நான் விளையாடலண்ணே, வீதி விளையாண்டுருச்சு. கூழு சாப்பிடறவன் கூழு தான் சாப்பிட முடியும், வடை பாயசம் சாப்பிடறவன் வடை பாயசம் தான் சாப்பிட முடியும். யாராருக்கு என்ன கொடுப்பனையோ அப்படித்தான் நடக்கும். நீங்க கொடுத்து வைக்காதவங்க, அழகு கொடுத்து வைக்கவன் வடை பாயசத்தோட சாப்பிடுறான். சாப்பிடுறது தொடச்சது போதும், எஞ்சி உள்ள போடி. எந்திரி எந்திரி. நான் ஒண்ணும் போக மாட்டேன். போக மாட்டியா? ஏண்டி? நீ தினமும் பள்ளிக்கூடம் போறப்ப வாசல்ல நின்னு வழி அனுப்பணும். திரும்பி வர்றப்ப தண்ணியா காப்பி தண்ணி போட்டு கலந்து கொடுக்கணும். அப்புறம் அப்புறம் உனக்கு வேளா வேலைக்கு வாய்க்கு ருசியா ஆக்கி போடணும். அப்புறம் மொத்தத்துல நீ என்னையே நினைச்சிட்டு இருக்க மாதிரி வசியம் பண்ண சொல்லுச்சு. யாரடி சொன்னா? அத்தை மச்சான் சொல்லுச்சு. அத்தையா? ஓஹோ, இந்த நினைப்ப வேற இருக்கா உனக்கு? உன்ன நீதான் என்ன தொடவே மாட்டேங்கிறிய. நீ தொட்ட கல் என் மேல பட்டா கூட அது எனக்கு சந்தோஷம் தான் மச்சான். ஆஹா, இப்படி வேற இருக்கா? அப்படின்னா அடிக்க மாட்டேன். கண்ணா, இங்க வாடா. என்ன கூப்பிட்டியா இல்ல அவரை கூப்பிட்டியா? ஒன்னதாண்டா. என்னையா? ஆமாண்டா, உனக்காக ஒரு பொண்ணு 18 தடவை நவகிரகத்தை சுத்திட்டு உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா நீ என்னடா செய்வ? என்ன லவ் பண்ணாதானே? டேடே, நானே உன்னை லவ் பண்றேன்னு வச்சுக்கே, இப்ப நீ என்ன செய்வ? இங்க வாய. வந்துட்டேன்.
எனக்கு இருக்கிற தைரியம் கூட உங்களுக்கு இல்லையே. நான் தான் என் மனசுல இருக்கிறதெல்லாம் நேத்தே சொல்லிட்டேன்ல. இன்னும் ஏன் தயங்குறீங்க? 4 பேர் பாத்துருவாங்கங்கிற பயமா? 4 பேர் என்ன, 400 பேருக்கு தெரிஞ்சா கூட நான் பயப்பட மாட்டேன். அப்படியா? இந்த ரொமான்ஸ ஹெட் மாஸ்டர் வந்து காமிங்க வாங்க. சார் நோட்டீஸ் பண்ணது என்ன எழுதான்னு கேளுங்க சார். அப்படி என்னதான் எழுதுன சொல்லுப்பா. அது வந்து சார், நோட்டீஸ் பண்ணல என்ன எழுதுன்னு அப்படியே சொல்றா. சொல்லுடா. I love you. I love you. I love you. உனக்கு இந்த 4 சவுத்துக்குள்ள பனிஷ்மெண்ட் கொடுக்கறத விட 4 பேருக்கு தெரியற மாதிரி கொடுத்தா தான் மத்த ஸ்டூடண்ட்ஸுக்கும் ஒரு பாடமா இருக்கும். நீங்க 100 தடவை சுத்த சொன்னீங்க, அவன் அதுக்கு மேல இன்னும் சுத்திட்டு இருக்கான். எனக்காக நீங்க அத்தனை தடவை சுத்தினதை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஆனா எனக்கு அது சந்தோஷம் மீனா. நோட்டீஸ் போர்ட்ல எழுதுறது தப்புன்னு தெரிஞ்சிருந்தோ ஏன் எழுதுனீங்க? உனக்கு தைரியம் இருந்தா 4 பேருக்கு தெரியற மாதிரி என் மனசுல இருக்கிறத நீ தானே எழுத சொன்ன, அதான் எழுதுனேன். என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற நீங்க இதே மாதிரி எப்போ இருப்பீங்களா? நிச்சயமா இருப்பேன். அப்படின்னா என்னை விட்டு கடைசி வரைக்கும் பிரியவே மாட்டீங்கல்ல? என் உயிர் பிரியற அன்னைக்குதான் நான் உன்னை விட்டு பிரிவேன். அப்ப தாராளமா இப்பவே நீங்க உங்க உயிரை விட்டுடலாம். ஏண்டி அன்னைக்கு குருடியா நடிச்சு ஐயாவை ஏமாத்த முடியாம தோத்து போனேங்கிறதுக்காக எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணீங்களே, அப்ப உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ண மாதிரி இப்ப ஐயாவை முட்டாளாக்கிட்ட. நீ வேணும்னா என்னை ஏமாத்திருக்கலாம், அதுக்காக உன் மேல வச்ச ஆசைய என்னால அழிச்சுக்க முடியாது. நீ எப்போ உன் மனசுல நான் இருக்கேன்னு சொன்னியோ அப்பவே என் மனசுல நீ நிறைஞ்சிட்ட. இப்ப வேணும்னா நான் உன் மனசுல இல்லாம இருக்கலாம், ஆனா எப்பவும் என் மனசுல நீ தான் இருப்ப. யாரது? ஓ நீயா? ஊருக்குள்ளேயே நீதான் ஆணழகன் நினைப்போ? ஏய்,
இந்த 34 வயசுலயே தலைக்கு எண்ணெய் வச்சு தலை சீவி நான் தெருவில் நடந்தா நடக்கிறதே வேறடா. என்ன வேணும்? சிகரெட் வேணும். காசு கொடு. இந்தா இந்தா. ஏண்டா 1 ரூபாய் நோட்ல உலகமே தெரியுது. என்ன இடிச்சவாய நினைச்சிட்டியா? வேற நோட்டு கொடு. வேற நோட்டு இல்லையே. வேற நோட்டு இல்லையா? அப்ப சிகரெட் கொடு. 10 வச்சாயா? இல்ல நான் அணைச்சு வேற உனக்கு வித்துறேன். 10 பைசா இல்ல. நீ கெட்ட கேட்டுக்கு பர்ஸ் வேற. அசல் தான் என்கிட்ட இல்ல, நகல் தான் இருக்கு. என்ன பழைய வயிறு நினைச்சு பயப்பட வேண்டாம். என்னைக்கு நீ எனக்கு கிடைக்கலையோ அன்னைக்கே உன் மேல இந்த காதல பாசமா மாத்திக்கிட்டேன். ஆனா ஒண்ணு சரசு, உன் வாழ்க்கையில இனி நான் குறுக்கிடவே மாட்டேன். என்ன நம்பு. ஒரு நிமிஷம் சரசு, இன்னைக்கு நீ இன்னொருத்தனுக்கு மனைவி ஆயிட்ட. இனிமே உன் போட்டோ எங்கிட்ட இருக்க கூடாது. இந்தா, கூடிய சீக்கிரம் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஒண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம வெள்ளையம்மா தான். நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரமா வெள்ளையம்மாவே ஏத்துக்க போறேன். இல்லையா நீ எல்லாம் ஒரு ஆம்பளை வேட்டிய விட்டுட்டு வெறுமனை போறியா? பொம்பளை பிள்ளைங்க நடமாடுற தெருவுல உனக்கு வெக்கமா இல்ல? குடிக்க வேண்டியதுதான். அதுக்காக இடுப்பு வேட்டி அவுந்து விடுற அளவுக்கா? என்னை பார், 250க்கு மேல சாப்பிட்டிருக்கேன். எவ்வளவு நிதானமா உங்ககிட்ட நான் நின்னு பேசிட்டு இருக்கேன். ரொம்ப நிதானம், நேரம். இதெல்லாம் தலை விதியா? நல்லா கீழே குனிஞ்சு பாரியா? எதை பாக்க வேட்டி? நான் வேட்டிதான். என்ன அது பட்ட பகல்ல? பட்ட பகல்ல குடிச்சா தாண்டி நான் பல பேருக்கு பெரிய குடிமகன்னு தெரியும். வள்ளி. வள்ளியா? யாரு அந்த கள்ளி? வெள்ளி போட்ட ஞாபகத்துல வள்ளின்னு வந்துருச்சு. 7 வயசாச்சு, உருப்படி எதத்தைய சாதிச்சிருக்க? சாதனைய பத்தி என்கிட்ட பேசாதடி. சிங்க குட்டி மாதிரி ராம புள்ளிய பெத்து வச்சிருக்கேன். இதுக்கே மேல முச்சு கீழ முச்சு வாங்குது. ஏயா குடிச்சு குடிச்சு குடிய கெடுக்கிற? குடிய கெடுக்கிறேன்னா? நான் ஒரு குடியவே வாழ வச்சிருக்கேன்டி. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு பொய்ய சொல்லி நம்ம அழகுக்கு சரசுவ கட்டி வச்சிருக்கேன்டி. ஐயா இதெல்லாம் ஊர்ல தானே? ஆமா. அவனுக்கெல்லாம் ஏதுடி இவ்வளவு அறிவு? நான் மட்டும் இந்த பொய்ய சொல்லன்னா இந்த ஜென்மத்தில் அவன் சரசுவை கட்டி இருக்கவே முடியாது. நான் மட்டும் இந்த பொய்ய சொல்லன்னா இந்த ஜென்மத்தில் அவன் சரசுவை கட்டி இருக்கவே முடியாது. தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னை கட்டிக்கிட்டப்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் உன் புருஷன். இந்த காலத்துல எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு புருஷன் கிடைக்கவே மாட்டாண்டி. பாருமா, வீட்டுல இருக்கிறத வச்சு நேர்ந்து நிறைவேத்தான் போகணும். அதான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அழகு. என்ன அழகு, ஊருக்கு வரதா லெட்டர் போட்டியா? நேத்தே போட்டேன். ஆமா, என்ன பொண்டாட்டி போட்டோவே பாத்துக்கிட்டு இருக்க? அதான் நேராவே பார்க்க போறேன். சரி, பொண்டாட்டிக்கு என்ன வாங்கிட்டு போற? பட்டுச்சேலை வாங்கியிருக்கேன். பட்டுச்சேலையா? நான் என்னமோ உன்னை சாதாரண ஆள் நினைச்சமா? நீ பெரிய ஆளா இருக்க. பொம்பளைங்க மனச நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஏன்னா எல்லா தாய் குலங்களுக்கும் பட்டுச்சேலைனா ரொம்ப பிடிக்கும். வருமா, ஊருக்கு போய் பொண்டாட்டி பார்த்த சந்தோஷத்துல நம்மள மறந்துடாரு. அப்பப்ப லெட்டர் போடு. என்ன அண்ணே, ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் உயிர் உள்ள வரைக்கும் மறைக்கவே மாட்டேன். ஏன்னா என் பொண்டாட்டி போட்டோ வச்சு பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா ஊருக்கு போன உடனே உங்க போட்டோ வச்சு கும்பிட்டுட்டே இருப்பேன். என்னையா பெருசா செஞ்சுட்டேன்? வருமா, ஒருத்தர் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அதோட பின்னணியில ஒரு கதை இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம கதையும் ஓதுற மாதிரிதான். என்னை விட அறிவிலையும் அந்தஸ்திலையும் உயர்ந்த இடத்துல இருக்கிற பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணக்குள்ள உறவே இல்லாம இருந்துச்சு. என் நிலைமைக்கு அவளை தாழ்த்த முடியாம இருந்தாலும் அவ நிலைமைக்கு நான் என்ன உயர்த்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். வேலை தேடி மெட்ராஸுக்கு வந்தேன். வந்த இடத்துல போலீஸ் என்ன சந்தேக கேஸ்ல புடிச்சிட்டாங்க. ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் அவங்களுக்கு நிரந்தர கைக்கூலி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்ப கேஸ் தேவைப்பட்டாலும் பணம் கொடுத்து என்ன கூட்டிக்கிட்டு போவாங்க. நானும் போய் சாட்சி சொல்லிட்டு வருவேன். இப்படியே என் காலம் ஓடி போயிருச்சு. கடைசி வரைக்கும் என்னால ஊருக்கு போகவே முடியல. என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சுட்டா. என்னாலதான் என் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ முடியல. ஆனா உன்ன மாதிரி ஒரு அப்பாவிக்கு உதவி செஞ்ச நீயாவது ஊருக்கு போய் உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா சேர்ந்து வாழலாம் இல்லையா? அதனால தான் உன்ன மனுஷனாக்குறேன்.
என்ன ராமசாமி? ஹலோ, இன்னைக்கு 25 கோர்ட் வரைக்கும் போனோம். கொஞ்சம் வர்றது. மாமியார் வீட்டுல இருந்து அழைப்பு வந்திருக்கு. அப்ப நான் வரேம்மா. நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வா. ஊருக்கு போய் லெட்டர் போடுமா.